கூட்டத்துல வந்துங்க மதிய விருந்தோட பீர் பாட்டில் வைக்கிறது என்பது சாதாரணமா கல்யாண வீடுகளோட நடக்காதுங்க. அது ஆமா. எங்கேயா தனியா வச்சு குடுப்பாங்க. கருமாதி வீட்ல பார்த்தீங்கன்னா, தனியா வச்சு குடுப்பாங்களே தவிர, இலையோட சேர்த்து வந்து தண்ணி பாட்டிலுக்கு பதிலா பீர் பாட்டில் எப்படி குடுப்பாங்க? நேற்றிலிருந்து இன்றைக்கு காலையில செய்தித்தாள்கள் வரைக்கும் அதுதான் வைரலா இருக்கு. ஒரு அப்ப முக்கியமான ஒரு ஆ நாளிதழ்ல வந்து பொன்முடி பதவி நீக்கத்த வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு வந்து செய்தி போட்டிருக்காங்க. இன்னைக்கு செய்தியே அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஆமா. பொன்முடி பதவி நீக்கத்தை பீர் பாட்டிலுடன் கொண்டாடினார்கள் நான் அப்படின்னு. நாளிதழ் செய்தியை திரிச்சு போடுறது நீங்க எடுத்துக்கிடலாம். பீர் பாட்டில் இருந்ததா இல்லையான்னு சொல்லணும்ல. அது பீர் பாட்டில் இல்ல. வெறும் வாட்டர் பாட்டில் தான். ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லணும்ல. அது பீர் பாட்டில் நல்லா தெரியுதுங்க. அப்படி சொல்லி ஆமா. பயன் இல்ல. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப பொன்முடி நீக்கம். ஏன்? அவர் அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்ல அமைச்சர். எஸ். ஒரு சாதாரண நபர்கள் அப்படி பேசுறதுங்கிறது வேற விஷயங்க. ஒரு அமைச்சர் அப்படி பேசுறதுங்கிறது அமைச்சர் பொது வெளியில அதாவது கல்லூரி நாட்கள்ல அப்படி பேசப்பட்டது அதெல்லாம் நானே கேள்விப்பட்டிருக்கேங்க. கூட்டங்கள்ல பேசுவாங்க. அன்றைய காலகட்டத்துல 60கள்ல நாத்திக நாகரிகமா இருந்தது. கோயில் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டைலா சொல்லுவாங்க. ம். அது மாறிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு.